வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். HTS எனப்படும் ஹயாத் டக்ரீர் அல்-ஷாம் இயக்கத்தின் தலைமையிலான கூட்டணி 11 நாட்களில் அசாத்தின் ஆட்சியை எப்படி வீழ்த்தியது என்பதை HTS இயக்கத்தின் இராணுவ பிரிவின் தளபதி வெளிப்படுத்தியுள்ளார். HTS இயக்கத்தின் இராணுவ பிரிவின் தலைவர் அபு ஹசன் அல்-ஹம்வி வெளியிட்ட தகவலின்படி அவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்பு அசாத் ஆட்சியை கவிழ்க்க இராணுவ தாக்குதல் திட்டமிடலை தொடங்கினார்கள். அதற்காக ஒரு புதிய ஆளற்ற விமான பிரிவு நிலைநிறுத்தப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள நட்பு இஸ்லாமிய சன்னி பிரிவு இயக்கங்களின் உயர்மட்ட இராணுவ தளபதிகளுக்கு இடையே நெருக்கமான ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்பட்டது. சிரியாவின் வடமேற்கில் இருந்து இயங்கிய HTS இயக்கம் தெற்கில் உள்ள இயக்கங்களுடன் தொடர்பு கொண்டு ஒரு ஒருங்கிணைந்த போர் அறையை உருவாக்கியது. இறுதியில் இரு திசைகளில் இருந்தும் டமாஸ்கஸை சுற்றி வளைக்கும் நோக்கத்துடன் திட்டங்கள் வகுக்கப்பட்டன. அசாத்தை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கான திட்டமிடல் ஒரு வருடத்திற்கு முன்பே தொடங்கப்பட்டிருந்தாலும் HTS இயக்கம் பல ஆண்டுகளாக தயாராகி வந்ததாக அபு ஹசன் அல்-ஹம்வி கூறினார். 2019 முதல் HTS ஒரு இராணுவ கோட்பாட்டை உருவாக்கியது. அந்த இராணுவ கோட்பாடு வேறுபட்ட ஒழுங்கற்ற எதிர்ப்பு மற்றும் ஜிகாதி இயக்கங்களில் இருந்து வரும் துருப்புக்களை ஒரு ஒழுக்கமான போர் சக்தியாக மாற்ற பயன்படுகிறது. அது பற்றி விளக்கி கூறிய அல்-ஹம்வி, கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாத தாக்குதலுக்கு பின்னர் நாங்கள் குறிப்பிடத்தக்க பிரதேசத்தை இழந்தோம். அனைத்து புரட்சிகர இயக்கங்களும் முக்கியமான ஆபத்தை உணர்ந்தன. எமது இழப்புக்கு காரணமாக அடிப்படை பிரச்சனை ஒன்று இருப்பது அடையாளம் காணப்பட்டது. அது இயக்கங்களிடையே ஒன்றுபட்ட தலைமை கிடையாது. அத்துடன் போரின் மீதான கட்டுப்பாடு இல்லாதது என்பதும் தெரிய வந்தது. சிரிய இராணுவம் 2019 வடமேற்கு சிரியாவில் இயக்கங்களுக்கு எதிராக ஒரு இராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. தளர்வாக இணைக்கப்பட்ட சன்னி பிரிவு இயக்கங்களை இட்லிப் மாகாணத்தில் வெற்றிகரமாக பின்வாங்க வைத்தது. 2020 ஆண்டு வசந்த காலத்தில் இஸ்லாமிய இயக்கங்களின் சார்பாக துருக்கி போர் நிறுத்தத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்திய இறுதி போருக்கு பின்னர் HTS இயக்கம் வடமேற்கு சிரியாவில் ஒரு சிறிய பிரதேசத்தில் முடக்கப்பட்டனர். அங்கு அவர்கள் இந்த மாதம் தொடக்கம் வரை சிரிய இராணுவத்தால் முடக்கப்பட்டிருந்தனர். சிரிய இராணுவத்தை தோற்கடிக்க முடியும் என்று நம்பினால் இட்லிப்பில் முடக்கப்பட்ட இஸ்லாமிய இயக்கங்களிடையே ஒரு கூட்டணியை ஏற்படுத்த வேண்டும் என்பதை HTS உணர்ந்தது. அது மற்ற இயக்கங்களை அதன் அனுசரணையில் இணைவதற்கான வாய்ப்பை வழங்கியது. மேலும் அவர்கள் மறுத்ததால் அவர்களை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கூட்டணிக்குள் கொண்டு வந்தது. கூட்டணியில் அல் காய்தாவின் துணை அமைப்பான ஹுராஸ் அல்-தீன் போன்ற இயக்கங்கள் சித்தாந்த ரீதியில் இணைய மறுத்தன. காரணம், அவர்கள் HTSின் மிகவும் நடைமுறையை இஸ்லாமிய அணுகுமுறையை நிராகரித்தன. இருந்த போதிலும் விரைவில் வடமேற்கு சிரியாவில் HTS ஆதிக்க சக்தியாக மாறியது. இயக்கங்களின் அரசியல் தலைமைகள் மெதுவாக ஒன்றிணைய தொடங்கியவுடன் HTS இயக்கத்தின் இராணுவ பிரிவின் தலைவர் அபு ஹசன் அல்-ஹம்வி சக இயக்கங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு ஒரு விரிவான இராணுவ கோட்பாட்டை உருவாக்கினார். அல்-ஹம்வி அது பற்றி கூறிய போது, நாங்கள் எதிரிகளை முழுமையாக ஆய்வு செய்தோம். அவர்களின் தந்திரங்களை இரவும் பகலும் பகுப்பாய்வு செய்தோம். இந்த நுண்ணறிவுகளை எங்கள் சொந்த படைகளை மேம்படுத்த பயன்படுத்தினோம். இயக்கங்களால் உருவாக்கப்பட்ட குழுக்கள் மெல்ல மெல்ல ஒரு ஒழுக்கமான போர்ப்படையாக மாறியது. இராணுவ கிளைகள், பிரிவுகள் மற்றும் பாதுகாப்பு படைகள் உருவாக்கப்பட்டன. HTS தனது சொந்த ஆயுதங்கள், வாகனங்கள் மற்றும் வெடிப்பொருட்களையும் தயாரிக்க தொடங்கியது. சிரிய விமானப்படை, ரஷ்ய மற்றும் ஈரானிய இராணுவத்தின் ஆதரவை கொண்ட அசாத் இராணுவத்தால் விரட்டப்பட்ட HTS வரையறுக்கப்பட்ட வளங்களை அதிகம் பயன்படுத்த ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தது. பொறியியலாளர்கள், இயந்திரவியல் மற்றும் வேதியியலாளர்களை ஒன்றிணைத்து ஒரு ஆளற்ற விமான பிரிவு உருவாக்கப்பட்டது. நாங்கள் அவர்களின் அறிவை ஒருங்கிணைத்து தெளிவான நோக்கங்களை நிர்ணயித்தோம். உளவு ஆளற்ற விமானங்கள், தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் மற்றும் தற்கொலை ஆளற்ற விமானங்கள் ஆகியவை தேவை என்று உணரப்பட்டது. அவற்றுக்கான தேவை வரம்பு மற்றும் சகிப்புத்தன்மையை மையமாக கொண்டு ஆளற்ற விமான உற்பத்தியை HTS 2019 தொடங்கியது. HTS ஆளற்ற விமானங்களின் சமீபகால மறுசெய்கை தற்கொலை ஆளற்ற விமானத்தின் புதிய கையாக மாறியது. அல்-ஹம்வி அதற்கு ஷாஹீன் ஆளற்ற விமானம் என்று பெயரிட்டார். ஷாஹீன் அந்த அரபு மொழி சொல்லின் தமிழாக்கம் பருந்து. அது அந்த விமானத்தின் துல்லியம் மற்றும் சக்தியை குறிக்கிறது. இந்த மாதம் சிரிய இராணுவ படைகளுக்கு எதிராக முதன்முறையாக ஷாஹீன் ஆளற்ற விமானம் அழிவுகரமான செயல்திறனுடன் பயன்படுத்தப்பட்டது. மலிவான ஆனால் பயனுள்ள விமானத்தால் சிரிய இராணுவத்தின் பீரங்கிகள் மற்றும் இராணுவ வாகனங்கள் முடக்கப்பட்டன. HTS ஒரு வருடத்திற்கு முன்பு தெற்கு சிரியாவில் உள்ள இயக்கங்களுக்கு தகவல்களை அனுப்பியது. ஒரு ஒருங்கிணைந்த போர் அறையை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்க தொடங்கியது. தெற்கு சிரியா 2018 ஆண்டு முதல் சிரிய இராணுவத்தில் கட்டுப்பாட்டில் இருந்தது. அங்கே சிறிய அளவிலான போர்கள் இருந்த போதிலும் அங்கிருந்த இயக்கங்கள் வீழ்ச்சியை நோக்கி தள்ளப்பட்டன. தெற்கு சிரியாவில் உள்ள இயக்கங்களின் இராணுவ தலைமையின் பெரும்பகுதி ஜொர்டானுக்கு நகர்ந்தது. அங்கு அவர்கள் அந்த இயக்கங்களுடன் தொடர்பை பேணினர்.
HTSின் உதவியுடன் தெற்கு சிரியாவிலும் ஒரு செயல்பாட்டு அறை நிறுவப்பட்டது. தெற்கில் உள்ள சுமார் 25 இயக்கங்களின் தளபதிகளை ஒன்றிணைத்து அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் இயக்கங்களை தமக்கிடையே மற்றும் வடக்கில் HTSுடன் ஒருங்கிணைத்தார்கள். HTS மற்றும் அதன் கூட்டாளிகள் வடக்கில் இருந்தும் தெற்கு ஆபரேஷன் அறையை அணுகுவதே இலக்காக இருந்தது. இரண்டு தரப்பும் தலைநகரில் சந்திப்பதாக திட்டமிடப்பட்டது. அதற்கு நவம்பர் இறுதியில் சரியான நேரம் என்று HTS முடிவு செய்தது. பல ஆண்டுகளாக ராஜதந்திர தனிமைப்படுத்தலுக்கு பின்னர் அசாத் ஆட்சியுடனான உறவுகளை இயல்பாக்குவதிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் தலைமையிலான பிராந்திய சக்திகளின் போக்கை நிறுத்த HTS முதலில் விரும்பியது. வடமேற்கு சிரியா மற்றும் அதன் குடியிருப்பாளர்கள் மீதான விமான தாக்குதல்களை தீவிரப்படுத்துவதை நிறுத்தவும் HTS விரும்பியது. இறுதியாக அசாத்தின் அரபு கூட்டாளிகள் கூட அசாத்தின் ஆட்சியின் வீழ்ச்சியில் ஆர்வத்துடன் இருப்பதை HTS கண்டது. இது ஒரு மூலோபாய திறப்பை உருவாக்கியது. மற்றொரு பக்கத்தில் சிரிய ராணுவத்திற்கு விமான ஆதரவின் பெரும்பகுதியை வழங்கியது ரஷ்யா உக்ரைனில் சிக்கியது. அசாத்தின் கடுமையான தரைப்படையாக இருந்த ஈரானும் ஹெஸ்போல்லாவும் இஸ்ரேலுடனான போரில் தத்தளித்துக் கொண்டிருந்தன. இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று முடிவு செய்து நவம்பர் 29 அலிப்போவுக்குள் நுழைந்து செயற்பாட்டை HTS தொடங்கியது. ஹெஸ்போல்லா இயக்கத்தினர் நகரத்தை பாதுகாக்க முயன்றனர், ஆனால் விரைவில் பின்வாங்கினார்கள். 2016 ஆண்டு HTS இயக்கத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து சிரிய மற்றும் ஈரானிய ராணுவம் கைப்பற்றிய சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரத்தின் விரைவான வீழ்ச்சி HTS இயக்கத்தை வியப்பில் ஆழ்த்தியது. அலிப்போ விழும்பரை டமாஸ்கஸை வீழ்த்த முடியாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அதனால் சிரிய புரட்சியின் பலம் வடக்கு சிரியாவில் குவிந்தது. அலிப்போ விடுவிக்கப்பட்டவுடன் தெற்கு நோக்கி டமாஸ்கஸ் நோக்கி நகரலாம் என்று நாங்கள் நம்பினோம் என்று ஹம்பி கூறினார். அலிப்போவின் வீழ்ச்சிக்கு பின்னர் வடக்கில் HTS இயக்கத்தினர் முன்னேற்றம் தடுக்க முடியாததாக இருந்தது. 4 நாட்களுக்கு பின்னர் HTS ஹமாவை கைப்பற்றியது. டிசம்பர் 7 HTS இயக்கம் ஹாம்ஸ் மீது தாக்குதலை தொடங்கியது. சில மணி நேரத்திலேயே நகரை கைப்பற்றினர். தெற்கில் உள்ள இயக்கங்கள் தெற்கில் தங்கள் சொந்த கிளர்ச்சிகளை தொடங்க ஹாம்ஸ் விழும்பரை காத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுதான் டமாஸ்கஸை விடுவிப்பதற்கான செயற்பாட்டின் முதல் கட்டமாக இருக்க வேண்டும் என்பதுதான் திட்டம். ஆனால் தெற்கில் உள்ள இயக்கங்கள் உற்சாகத்தின் காரணமாக முன்னதாகவே தொடங்கினார்கள். தெற்கு சிரியாவின் இயக்கங்கள் விரைவாக சிரிய இராணுவத்தை தாராவிலிருந்து வெளியேற்றினர். அதனால் HTS செல்வதற்கு முன்பு தெற்கு இயக்கங்கள் டமாஸ்கஸை சென்றடைந்தனர். டிசம்பர் 8 பஷார் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பி ஓடினார். சிரிய அரசு வீழ்ந்தது. HTS இயக்கத்தின் இராணுவ பிரிவின் தலைவர் அபு ஹசன் அல் ஹம்பி அடிப்படையில் டமாஸ்கஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ஒரு விவசாய பொறியியலாளர். அசாத் ஆட்சியின் அடக்குமுறையால் அவர் குடும்பத்துடன் டமாஸ்கஸில் இருந்து இட்லிப்புக்கு இடம்பெயர்ந்தார். அசாத் ஆட்சி வீழ்ந்து விட்டதால் அவர் மீண்டும் சிவிலியன் வாழ்க்கைக்கு செல்ல விரும்புகிறார். சிரியாவின் புதிய சிவில் அரசாங்கத்தில் பங்கு பெற்ற போவதாக கூறினார். ஒரு புதிய நாட்டை கட்டியெழுப்பது எளிதான காரியம் அல்ல என்பதை அல் ஹம்பி ஒப்புக்கொண்டார். இஸ்லாமிய இயக்கம் தனது சொந்த கோட்பாட்டை திணிக்கக்கூடும் என்ற அச்சம் மத சிறுபான்மையினரிடம் உள்ளது. அது குறித்து கருத்து தெரிவித்த அல் ஹம்பி, சிரியாவில் உள்ள சிறுபான்மையினர் தேசத்தின் ஒரு பகுதி என்பதையும் மற்ற ஒவ்வொரு சிறிய குடிமகனைப் போலவே அவர்களின் சடங்குகள், கல்வி மற்றும் சேவைகளை பெறுவதற்கான உரிமைகளையும் நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். சிரியாவில் அசாத் ஆட்சி பிரிவினையை விதைத்தது. இந்த பிளவுகளை குறைக்க நாங்கள் முடிந்தவரை முயற்சிக்கிறோம் என்று அல் ஹம்பி கூறினார்.